இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். இருள் சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், பகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்க வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாய் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் கடவுளின் அன்பினை அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவருக்கு எவ்வாறு உண்மை உள்ளவர்களாயிருந்து இயேசுவின் சீடர்களாய் வாழ முடியும் என்பதை இன்றைய திருவழிபாட்டின் வழியாய் இறைவார்த்தை நமக்கு வாழ்வளிக்கக்கூடியதாய் அமைகிறது. ஆண்டவரே, உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளித்தருளும். அதனால் உம் இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக. உம் ஊழியர்களின் உம் மக்களாகிய இஸ்ராயலரின் மன்றாட்டுகளுக்கு செவிசாயும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு.
திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி, மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊக்கங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனதை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகிற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்க கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பியோடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது, எவராலும் அதை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை கொள்ளையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன்,
ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சீனர்கள் பெண்களுக்கு ஆன்மாவே இல்லை என்று ஒரு காலத்தில் கருதினார்கள். இந்தியாவில் பெண்கள் வேதத்தை கற்கக்கூடாது என்கிற தடையானது முன்னொரு காலத்தில் இருந்தது. புத்தர் பெண்களுக்கு தீட்சை கொடுப்பதற்கு மிகவும் தயங்கி இருக்கிறார். மகாவீரரோ பெண் ஞானம் பெறவே முடியாது என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை மதமாகிய யூத மதத்தில் ஒரு ஜெபம் உண்டு. நான் பெண்ணாக பிறக்காததற்கு கடவுளே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஜெபம். இப்படியாக பெண்கள் இந்த சமுதாயத்தில் மிகவும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், இன்னும் 2ஆம் தர மக்களாய் அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காலமும் சூழலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி தற்பொழுது அந்த நிலையானது முற்றிலுமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு மதமும், ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு சமுதாயமும் பெண்களை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த புரட்சியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் என்றால் அதில் எல்லளவும் ஐயமில்லை. யூத சமுதாயத்தில் தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்தாலும் கூட அந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக பெரும் ஒரு புரட்சியை செய்கிறார். பெண்கள் வெளியில் நடமாடுவதையும் ஆண்களோடு பழகுவதையும் தவறாக கருதிய அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண் சீடர்களை அன்பிற்குரியவர்களே ஊக்குவித்து நற்செய்தி பணியோடு அவர்களை ஒருமித்து பார்ப்பதை காணுகிறோம். இயேசு என்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிற, இறை அனுபவத்தை பெற்று அவற்றை வாழ்வாக்குகின்ற அற்புதமான ஒரு சீடத்துவத்தை வலியுறுத்துகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் எத்தனையோ பெண்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இறை அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணினுடைய வாழ்வு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவள், தீட்டு என்று கருதப்பட்டவள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் அவருடைய வாழ்க்கை மாறியது.
விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சமூகம் அவரை இழுத்து வருகிறது. ஆணாதிக்கத்தினுடைய உச்சமாய் அவை திகழ்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்களுள் பாவம் செய்யாதவர் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லி புரட்சி செய்வதை பார்க்கிறோம். கானானிய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வலிந்து வேண்டுவதை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக அவரிடத்தில் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுகிற அந்த வேளையிலும் கூட இஸ்ராயலரிடத்திலே இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று கானானிய பெண்ணுடைய நம்பிக்கையை ஆண்டவர் போற்றி சொல்லுவதை பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, வெளியில் வருவதற்கும் பழகுவதற்கும் பொது இடங்களில் நடமாடுவதற்கும் அஞ்சு கொண்டிருக்கிறார் சமாரிய பெண். அந்த சமாரிய பெண்ணினுடைய வாழ்விலே அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவரே நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய சீடராக அனுப்புவதை பார்க்கிறோம். ஆம், நான் இறைவாக்கினரை கண்டேன், நமக்காக ஒரு மெசியா வந்திருக்கிறார், ஒரு மீட்பர் இருக்கிறார் என்று அந்த பெண் ஓடி சென்று எல்லா ஆண்களையும் ஊர் மக்களையும் அழைத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கின்ற புரட்சியாக அமைந்திருக்கிறது. ஆனால் பெண்கள் எப்பொழுதுமே இரண்டாம் தரமாக, அதாவது நம்முடைய சமுதாயத்தில் ஒருவரை சார்ந்தவராகவே இருப்பதை பார்க்கிறோம். இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி என்று சொல்லி அவரை அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இது எல்லாமே பெண்களை நாம் இரண்டாம் தரமாக பார்ப்பதாய் அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த கால சூழ்நிலை இன்றைக்கு மாறி ஒரு புத்துயிர் பெற்றிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெண்கள் வாழ்வில் சாதிக்கிறார்கள். பெண்கள் கல்வியில் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று நல்ல பதவியிலும் உயர்ந்த அதிகாரத்திலும் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஆம், பெண் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், பெண் பொறியியல் அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெண் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பெண் செவிலியர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் வாழ்வில் சாதித்த பெண்கள். இன்னும் ஏராளமான துறைகளில் அவர்கள் சாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் பெண்மையை போற்றுவது நம்முடைய கடமை. அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாள் என்கிற பெண்ணை இன்றைக்கு மானிட குலத்திலேயே மிக உயர்வான நிலையில் உயர்த்தி வைத்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்னை மரியாள் அருள்மிகு பெற்றவள், பெண்களுக்குள் பேறு பெற்றவள், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவள், கடவுளின் தாய் என்று நாம் அங்கீகாரம் கொடுத்திருப்பதும் கூட இந்த கத்தோலிக்க திரு அவையில்தான். நிச்சயம் நம்முடைய மனதிலும் ஒரு கேள்வி எழலாம், இன்னும் கத்தோலிக்க திரு அவையில் மாற்றங்கள் வர வேண்டும். அவற்றிற்காக ஒவ்வொரு நாளும் நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய இறை ஆவியார் நம்மை தூண்டி எழுப்பி இந்த மாற்றங்களின் வழியாக நிச்சயம் ஒரு நாள் எல்லாம் சரிசமமாக சம உரிமை பெற்று மனித நேயத்தோடு மனித மாண்புகளோடு இந்த சமுதாயம் மலரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை, மாற்றமும் இல்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, அத்தகைய அருள் நலனுக்காக இந்த நாளிலே வேண்டி செபிப்போம். ஒரு சிறு நிகழ்வு, அதோடு இந்த மறைவுரையை நிறைவு செய்கிறேன். ஒரு தாய் கணவனை இழந்தவள், 2 பெண் பிள்ளைகள், வாழ்வில் மிக போராட்டமான ஒரு தருணம். அதுவரை எந்த வேலைக்கும் சென்றதில்லை அந்த தாய். வீட்டிலேயே இருக்கிறார், தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுகிறார், கணவனை அன்போடு அனுசரித்து நடந்து கொள்ளுகிறார். இப்பேற்பட்ட இந்த சூழலில் கணவன் திடீரென்று மாரடைப்பிலே இறந்து போகும்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த தாய்க்கு. எப்படி இந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றுவது, அவர்களுடைய வாழ்வை இன்னும் மேன்மேலும் உயர்த்தப் போவது எப்படி? இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுமே, நாளைக்கு தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என்று அவர்களை சொல்லி இந்த சமுதாயம் இழிவுபடுத்தி விடுமே, திருமணம் கூட நடக்காமல் போய்விடுமே என்று அஞ்சுகிறாள், கலங்குகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். ஆனாலும் கூட தன் உள்ளத்திலே அவள் ஒரு உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆம், இந்த பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைக்கு அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான். அதற்காக எந்த நிலையிலும் தான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தன் மனதிலே ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு கடுமையாக உழைக்கின்றார். வீட்டு வேலைகளுக்கு செல்லுகிறார்.
இன்னும் என்னென்ன சிறு சிறு வேலைகளை செய்ய முடியுமோ எல்லா வேலைகளையும் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அந்த பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கிறாள். பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், நன்றாக திருமணம் நடக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இதுதான் ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் செய்கின்ற மிக பெரும் ஒரு புரட்சியாக நம்மால் கருதி கொள்ள முடியும். ஏனென்றால் வழக்கமாகவே சொல்லுவார்கள், ஒரு தகப்பன் இல்லாமல் கூட பிள்ளைகள் வாழ்ந்து விடலாம், ஆனால் ஒரு தாய் இல்லாமல் பிள்ளைகளால் வாழ முடியாது என்று. ஆனாலும் கூட இந்த அங்கீகாரம் கடவுள் நமக்கு கொடுத்த மிக பெரும் ஒரு வரனாக அமைந்திருக்கிறது. அவற்றை இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு தெளிவாக எடுத்து கூறி, எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறையாட்சி பணியில், விண்ணரசு பணியில் பெண்கள் கரம் கோர்த்து நடக்கிறார்கள், உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து கூறுவதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறும் கூட. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் அற்புதமான ஒரு செய்தி சொல்லப்பட்டது. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நீங்கள் நாடி தேடுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மன நிறைவை தரும், மன மகிழ்ச்சியை தரும். தவறான வழியில், தீய பழக்க வழக்கங்களில், தீய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஊதாரித்தனமாக வாழும்போது நம் வாழ்க்கைக்கு நிச்சயம் அது அர்த்தம் கொடுக்காது. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில கொள்கைகளை நாம் நிச்சயம் கடைபிடித்தே தீர வேண்டும். அந்த கொள்கைகள் நீதி உள்ளதாய், இறைப்பற்று உள்ளதாய், நம்பிக்கை உள்ளதாய், மன உறுதி உள்ளதாய், பணிவு மிக்கதாய் இருக்கும் போது அதுதான் இன்றைய நாளில் இறைவன் தமக்கு தருகின்ற ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலே அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தில் நமக்கும் பங்கு உண்டு. அந்த இருதயத்திலிருந்து வருகிற அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சுவைக்கக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்கிற உணர்வோடு ஜெபிப்போம், இறையாசி பெறுவோம். ஆமென். கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்பிற்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின் துமக்கொழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய சார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல
நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் ஆகும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அருட்சகோதரி ஏமன் நாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவருடைய அந்த அர்ப்பண வாழ்வு, கண்ணிமை, கடவுளின் பால் கொண்டிருந்த அதிகமான பேரன்பு, எந்த இடத்திற்கும் சென்று நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்பதனால் இந்த ஏமன் நாட்டிலே பாமர மக்கள், ஏழை எளியவர்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், இவர்களிடத்திலே சென்று சமூக பணியை செய்கிறார், கல்வி பணியை ஆற்றுகிறார், இறை தொண்டாற்றுகிறார். ஆனால் அங்கிருக்கின்ற அரசாங்கம் எப்படியோ இவரது பணியை மோப்பம் கண்டுவிட்டு மதம் மாற்றுகிறார், மக்களை தவறான வழியில் நடத்துகிறார் என்று சொல்லி ஒரு கயவர் கூட்டம் இந்த அருட்சகோதரியை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அவருடைய கற்பை சூறையாடுகிறது. அந்த இடத்திலேயே அவரை கொலை செய்து குற்றுயிராய்
தன்னுடைய உயிருக்காக துடிதுடித்து இறந்து போகிறாள் அந்த சகோதரி. அன்பு உள்ளங்களே, கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவின் சீடராய் இருந்து கொண்டு இறை பணியை ஆற்றுகிறவர்கள், இறை தொண்டாற்றுகிறவர்கள், இதோ கிறிஸ்துவுக்காக தன் இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் இயேசுவை போன்று இந்த உலகிற்கு சான்று பகர்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ அருட்சகோதரிகள் தங்களுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு மக்களின் நலனில் பேரார்வம் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட பெண்களை நினைவு கூர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அவர்களுடைய உரிமைகளுக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவர்களுடைய மேன்மையான உயர்வான நல்வாழ்விற்காக, அவர்கள் ஒவ்வொருவருடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். நம் குடும்பத்தில் நமக்காக உழைக்கின்ற பெண்கள் நம் தாயாக இருக்கலாம், நம் மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பெண் பிள்ளைகளாக இருக்கலாம். எல்லாருக்காக இந்த நேரத்தில், இந்த ஆராதனையில அவர்களை சிறப்பாக ஒப்பு கொடுத்து கடவுளிடத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடத்தில் நாம் சிறப்பாக ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதும் ஒரு யுகமாய் மாறும் அறிவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதும் ஒரு யுகமாய் மாறும் அறிவாயோ என் இறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. ஆண்டவரே, காலை முதல் மாலை வரை என் கண் முன்பாக உன்னை நிறுத்தி உள்ளேன் அப்பா. இதோ என்னுடைய இதயம் என்றும் உம்மோடு இணைந்திருக்க உம்முடைய அருள் ஆசீர்வாதத்திற்காக தகப்பனே இந்த அதிகாலை பொழுதிலே உருக்கத்தோடு வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், என் வாழ்வு மாறும், என் வாழ்வு அற்புதமாய் அதிசயமாய் நிச்சயம் மாறும் என்கிற நம்பிக்கை உண்டு. என் நோய் நொடிகள் தீர, என் வாழ்க்கை மாற, என்னுடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு புது படைப்பாக நான் மாற இறைவா எழுந்தருளி வாரும், எங்களை ஆசிர்வதியும், எங்கள் உள்ளத்திலே பிரசன்னமாக வாரும் தகப்பனே, வாரும் ஆண்டவரே. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. மொழிகளை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் மிதப்பதும் ஏன் இறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா.
அளவில்லாத உம்முடைய அன்பினை சுவைக்க, அற்புதமான உம்முடைய அருள் நலன்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நீர் எங்கள் மீது பொழிகின்ற இந்த ஆசீர்வாதத்திலே தகப்பனே நானும் எங்களுடைய குடும்பமும் இதோ இந்த சமூகமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஒன்றாக கூடி வருகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்வில் நீர் செய்கின்ற ஒவ்வொரு அற்புத அதிசயங்களுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்கள் முழுவதையும் நீர் முழுமையாக ஆட்கொண்டு தொடர்ந்து வழி நடத்தியருளும், எங்களை பாதுகாத்தருளும், எங்கள் தேவைகளை நிறைவு செய்யும் அப்பா. உம்மிடத்திலே வேண்டி உருக்கத்தோடு செபிக்கிறோம் நற்கருணை நாதரே. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயம் என்ன? அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவது நியாயம் என்ன? தொழுதுன்னை வணங்கி கவலைகள் கூற சுமைகள் மறைந்திடும் மாயம் என்ன? மாயம் என்ன? ஆஹா ஒரு நிமிடம் அருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதும் ஒரு யுகமாய் மாறும் அருள்வாயோ என் இறைவா. ஆஹா ஒரு நிமிடம் அருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. மகளே, என் அன்பு மகனே, வாழ்விலே சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, அஞ்சாதே, திகையாதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் கண்ணீரை துடைக்க, நம் வாழ்வை மாற்ற, நம் துயரங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற இதோ ஆசீர்வதிக்கிறார். இந்த அற்புதமான ஆசீர்வாதத்திலே கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போமா? திருப்பாடல்கள் 31. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். ஆண்டவரே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறராத இறைவா, ஆண்டவரே, என்னை நீர் மீட்டுக் கொள்ளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். பக்தியோடு முழந்தாளிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையை காண, அந்த மாட்சியிலே நாமும் பங்கெடுக்க மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பேன்.
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.